டேய், என்னடா புது மாப்பிள, என்ன இந்த பக்கத்து காத்து அடிச்சிருக்கு? அம்மா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்புறம்டா, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏதோ ஜாலியா போகுதுடா. இப்ப தெரியாதுடா, அதுக்கப்புறம் சண்டை வரும் பாரு. அம்மா, என்னமோ ரொம்ப அனுபவசாலி மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. கீதாவை அம்மா அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டியோ? ஏண்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்னை எப்படியெல்லாம் கலாச்ச, இப்படிதானே என்னை போட்டு கொடுத்த ஜீவா கிட்ட. அது எப்படி அண்ணி? அண்ணியா? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எப்படியா இருந்தாலும் அவங்க எனக்கு அண்ணி தானே. கொஞ்சம் விட்டுருந்தா குடும்ப வரலாறையே சொல்லியிருப்ப. அப்புறம் நம்ம குடும்ப வரலாறு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய் டேய், அவனை நான் பேசுறதுக்காக கூப்பிட்டேன். வந்ததுல இருந்து நீங்க பேசுறீங்க, அப்பா பேசுறாரு. ஏமா நீங்க மட்டும் தான் பேசணுமா என்ன? அப்படியெல்லாம் இல்லடா, இந்த மாதிரி பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்து எம்பிட்டு நாளாச்சு. கொஞ்ச நாளாவே மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட மாதிரியே இருக்கு. என்னம்மா தப்பு பண்ணீங்க? என் பிள்ளைய நான் இழந்துட்ட மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணம் ஆன புதுசுல எல்லா அம்மாவும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் உங்களுக்கும் வந்திருக்கு. அப்புறம் என்ன, ஜீவா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மாமியார் குடுமையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். டேய் போடா லூசு பையல, என் பையன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அப்படியே வருத்தப்பட்டு இருக்கீங்க? என் மனசுல இருக்கத சொன்னேன், உனக்கு என்னடா? அம்மா சாரிம்மா, இதோ ஆரம்பிச்சிட்டால சாரி பூரின்னு. பரவாயில்லடா. இதனாலதான் நான் அப்பையில இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் அப்பாவும் தான் கேட்கவே இல்லை. பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க சொல்லிவிட்டு இப்போ வருத்தப்பட்டா என்ன பண்றது? சரி விடு, ஜீவாவை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் பெரிய ரிசப்ஷனா வச்சிருவோம். சரிம்மா. அப்புறம் ராஜா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னதுமா? ஜீவாவோட அம்மா பேர் என்ன? எதுக்குமா கேக்குறீங்க? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான். இல்லம்மா, ஜீவாவுக்கு அப்பா அம்மா கிடையாதான். கிடையாதா? ஜீவாவோட அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, நீ தானடா சொன்ன? நானும் அப்படிதாம்மா நினைச்சிட்டு இருந்தேன். ஜீவாவோட அப்பா அம்மா இறந்துட்டாங்களாம். அப்புறம் இன்னொருத்தவங்க தான் தூக்கி வளர்த்துருக்காங்க. போச்சு போச்சு, இவன் வேற எல்லாம் உண்மையும் சொல்றானே. இவனுக்கு பாதி உண்மை தெரியும். ரெண்டையும் மேட்ச் பண்ணி சண்டை போட்டானா என் கதி அதோ கதி. ஓ அப்படியா? சரி, ஜீவாவை வளர்த்தாங்கல்ல, அவங்க பேர் என்ன? அவங்க பேரா? அவங்க பேரு பூ. என்னடா அவங்க பேர் என்னமோ பூன்னு சொல்லிட்டு வந்த, என்ன பூனா தானே? இல்லம்மா, புஷ்பா. அப்படி போடு. என்னது புஷ்பாவா? ஆமாமா, அவங்க பேரு புஷ்பா. ஏன் கேக்குறீங்க? இல்லடா, நான் கேள்விப்பட்டேன் போனான்னு, அதான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். அவங்க பேரு போனாவா இருந்தா என்ன, புஷ்பாவா இருந்தா என்னம்மா? ஏன் அவங்கள உங்களுக்கு தெரியுமா? சேச்சே, தெரியாது. ஆமா, கல்யாணத்துல யாரையோ தேடிட்டு வந்தீங்களே, கோவமா கூட பேசுனீங்களே, யாரம்மா தேடிட்டு இருந்தீங்க? அவங்க என்னோட பழைய ஃப்ரெண்டு. அடிப்பாவி, பழைய ஃப்ரெண்டா? அடிச்சு விடு. பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் அவ்வளவு கோவப்பட்டீங்க? அது அவ என்னை வந்து பார்க்க வந்தால, அதனாலதான். கடைசியில பாத்துட்டீங்களா? இல்லையே, தப்பிச்சு ஓடி போயிட்டாளே. என்னது, தப்பிச்சு ஓடி போயிட்டாங்களா? ஆமாண்டா, என் கண்ணிலே சிக்கல. அவ பேரு புவனா. ஓ அப்படியா? ஜீவாவோட அம்மா பேரு புவனா நினைச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லம்மா, புஷ்பா. சரிடா. ஒருவேளை இவர் சொன்னது கரெக்டு தானோ? நம்ம தான் ஒழுங்கா பார்க்காம விட்டுட்டோமோ? இல்லையே, நம்ம பார்த்தோமே, அது அவ தானே. இவனும் புஷ்பாங்கிறான் பேரை. ஒருவேளை அவ புவனாங்கிற பேரை புஷ்பான்னு மாத்திட்டாலோ? ஒண்ணுமே புரியல, மண்டை மூளையெல்லாம் குழம்புது. கேட்டுக்கிட்டியா லட்சுமி? நான் தான் சொன்னேன்ல அது அவங்க இல்லைன்னு, நீ தான் கேட்கவே இல்லை. எனக்கு என்னமோ இடிக்குதுங்க. என்னம்மா இடிக்குது? அது ஒன்றும் இல்லடா, டீக்கு இஞ்சி இடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ, டீன்னு சொல்லும் போதாம்மா ஞாபகம் வருது. உங்க கையால ஒரு இஞ்சி டீ போட்டு தரீங்களா? இதுவோ போட்டு தரேன்டா. ஆமா, எனக்கும். சரி, எல்லாருக்கும் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிடா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. நல்ல வேலை அவ போயிட்டா. டேய், என் மானத்தை காப்பாத்திட்டடா. ஏன்பா பொய் சொல்ல சொன்னீங்க? நீ மட்டும் பொய் சொல்லாம இருந்திருக்கணும். தம்பி, உன் வாழ்க்கை அம்பேல். என்னடா சொல்ற? சொல்றது உண்மைதான்டா. இங்க பாருடா, ஜீவா கூட சந்தோஷமா வாழணும்னா இந்த உண்மையை கொஞ்ச காலத்துக்கு மறைச்சுதான் ஆகணும். எவ்வளோ காலத்துக்குப்பா? அது உங்க மாமா கையில தான் இருக்கு. அவன் நான் போய் பேசினாலும் பேசவே மாட்டான். என்ன பண்ணி உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுன்னு சத்தியமா எனக்கு புரியலடா. அப்பா, எனக்கே பயமா இருக்குப்பா. இங்க அம்மா என்னடானா கோச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க அவளுக்கும் உண்மையே தெரியாது. இதுக்கு நடுப்புற கல்யாணம் வேற. சத்தியமா என்னால முடியலப்பா, ரொம்ப மென்டல் ப்ரெஷரா இருக்கு. டேய், கல்யாணம் இப்பதானே நடந்திருக்கு, இப்பதான் ஆரம்பமே ஆகுது. என்ன போக போக ஹை பிச்சில் போகும் பாரு, அப்பெல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும். என்னப்பா நீங்க, அனுபவம்டா அனுபவம். இப்பயும் உங்க அம்மாவுக்கு அடங்கிதானே அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். அதையே உன் பொண்டாட்டிக்கிட்ட நீயும் மெயின்டைன் பண்ணிடு. அவளும் அப்படியே கூலாயிருவா. சரியா? ஏதோ சொல்றீங்க, சரி பாப்போம். பிரதர், என்னடா என் கதையை விட உங்க கதை ரொம்ப டிஸ்டா இருக்கே. என்னடா பண்ணட்டும்? இங்கிட்டும் மாட்டிக்கிட்டு அங்கிட்டும் மாட்டிக்கிட்டும் நடுப்புற நின்றுக்கிட்டு முழிக்கிறேன்.
என் வாழ்க்கையை நினைச்சு உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஆமா, நீங்க தான் பெரிய பருப்பாட்டம். அப்பா அம்மா வீட்டுல சம்மதம் வாங்கிட்டீங்க, பொண்ணுகிட்ட சம்மதம் வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன பஸ் நீங்க எல்லாமே அடி போலி மாதிரி பண்றீங்க. இந்த மாதிரி மேட்டர்லாம் ஒரு ஜுஜுபி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்களா? இதையே நினைச்சிட்டு இருக்கீங்க. உனக்கு என்னப்பா, நீ ஈஸியா சொல்லிடுவ. நீ ரொம்ப ஜாலியா இருக்க பாரு. ஆமாண்டா, நீ கண்ட. சரி சரி, 2 பேரும் அடிச்சுக்காதீங்க. அப்பா, ஏதோ மாமா கையில இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த மாமா? சுந்தர் மாமா கையில தாண்டா இருக்கு. அவன் வந்து பேசினாதான் உங்க அம்மா கேப்பா. சுந்தர் மாமா கையில என்ன இருக்கு? அவர் வந்து அம்மா கிட்ட என்ன பேசணும்? அப்பா, இவனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து விளக்கத்தை கொடுக்கணும். அது உங்களால முடியாது, நான் பாத்துக்கிறேன். சரிடா, எதுவா இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியாம கொடு. அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்ன நடக்குது இங்க? ஏண்டா நீங்க எப்பவுமே அவனுக்கிட்ட பேசவே மாட்டீங்க, சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க. இப்ப என்னமோ ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. ஏன்டா உனக்கு வயிற்றுச்சல்? வயிற்றுச்சல்லாம் இல்லடா, சும்மா டவுட்டு தான். அப்பா உன்கிட்ட பேசவே மாட்டாரு. பேசினாலும் நீ கால் கொடுத்துட்டா வாங்க மாட்ட. அப்படி இருக்கும்போது ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றம் தெரியுது. அம்மா என்னன்னா ரொம்ப டென்ஷன் பார்ட்டி ஆயிட்டாங்க. அப்பாவும் நீனும் நல்ல ஜாலரா அடிக்கிறீங்க. என்னென்னமோ மாறி போச்சு. இன்னும் என்ன அங்கிள், காலம் இப்படியே வா போவும். மாற்றம் ஒன்றே மாறாதது, அது உங்களுக்கு தெரியாதா? என்னமோ பண்ணி தொலைங்க. என் வீட்டு பிரச்சனைல தலையிடாம இருந்தாலே போதும். அது நீ உங்க அம்மா கிட்ட தான் சொல்லணும். எனக்கு மண்டை மூளையே குழம்பிரும் போல இருக்குப்பா. நீங்க பேசாம அந்த போனா யாரு, அதுக்கப்புறமேட்டு என்னென்னமோ பேர்லாம் சொன்னீங்கல்ல, அவங்களாம் யாருங்கிறதை உண்மையே எனக்கு அனுப்பிவிடுங்க. அதெல்லாம் இங்க வச்சு பேச வேண்டாம். நீ வேணா நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீனா வாயே, உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்பா, நீ தாண்டா உங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும். என்னது, என்னாலயா? ஆமாண்டா, பூர்ணியோட அப்பா உண்மையை சொன்னார்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா அவன் வந்து சொல்ல மாட்டான். நீ பேசாம பூர்ணிக்கிட்ட பேசு. அவ சொன்னாலாவது அவன் கேட்கறானான்னு பாப்போம். என்னது, நான் பூர்ணிக்கிட்ட பேசணுமா? ரொம்ப சிரிச்சேன், பல்ல உடைச்சிருவேன் பாத்துக்கோ. போனா போதும் அண்ணனாச்சேன்னு உதவி பண்ணிட்டு இருக்கேன். இப்படியே நக்கல் பண்ணி சிரிச்சேன்னு வையே, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். நீ தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். டே ப்ளீஸ் டா, இன்னுமே நான் சிரிக்க மாட்டேன்டா. எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணடா ப்ளீஸ். சரி சரி, திரும்பியும் சொல்றேன். நீ வந்து என் காலை பிடிச்சதுனால தான் நான் அப்ப பண்றேன். அப்பா, வேற ஏதாவது வழி இருக்கா? இவங்கிட்ட கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம். சொல்லுவப்பா. இப்ப நீ மாட்டாம இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான். நான் கொடுத்த ஐடியாவால தான் அப்பா உங்ககிட்ட பேசினாரு. அத முதல்ல புரிஞ்சுக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த யாரும் உன் கூட ஒட்ட மாட்டாங்கப்பா. ஒட்டுவாங்க, ஒட்டாம போறாங்க, அது ஏன் இஷ்டம். நீ உன் வேலையை பாடுறா. சரி, நீ அண்ணனா இருக்கிறதுனால கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு வேணாங்கிறியா? சரி போ. டேய், நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுடா. அட போங்கப்பா. என்னப்பா அவன் இப்படி பண்றான்? அவன் வருவான்டா. அவன் உனக்காக அவன் எவ்வளோலாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? சரி, ஏதோ நல்லபடியா என் வாழ்க்கை போனா சரிதான். நாளைக்கு நம்ம நைட்டு எப்பவும் மீட் பண்ணிப்போமே, அந்த இடத்துக்கு வந்துரு. அவனுக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். சரிப்பா. காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு நித்யா. வயசானாலும் நித்யான்னு கூப்பிடுறத மட்டும் விட மாட்டேன். அப்படி இல்ல, அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு. சரிடி. அப்புறம் உங்க அம்மா உன்னை நல்லா பாத்துக்கிறாளா? பாத்துக்குது. முன்ன மாதிரி உங்க அம்மா உங்க அப்பா கூட சண்டை போடுறது இல்லையே? அதெல்லாம் இல்ல. என்ன, சண்டை போடுறது இல்லையா? தப்பாச்சே. ஏய் கலை. மாமா. என்ன கலை, எப்படி இருக்க? பக்கத்துல தான் வீடு இருக்கு. மாமாவெல்லாம் எட்டு வந்து பாக்குறது இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. சரி சரி, ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிருக்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. சரி கலை, உங்க விருந்துக்கு சாப்பிட வந்தியா? ஆமாண்டா, விருந்துக்கு சமைக்க வந்திருக்கா. இருப்ப பாரு. அக்கா எங்க? அக்காவா? உனக்கு அத்தை இல்ல? அம்மா தான், அவங்க சின்ன வயசு தானே, அதனால அக்கான்னு கூப்பிட சொன்னாங்க. உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி தராளா? ஆமா. அக்கா எங்க? ரூம்ல இருக்காங்களா? ஆமா கலை, போய் கூட்டிட்டு வரியா? இல்ல வேண்டாம். அதானே, இவளாவது போறதாவது. சும்மா போ கலை, போய் பார்த்துட்டு வா. இல்ல வேண்டாம், அவங்களே வரட்டும். அப்புறம் சப்ஜெக்ட்லாம் எப்படி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். பசங்களாம் பேசுறாங்களா? இல்ல, பசங்களாம் அவங்க பாட்டுக்கு தான் இருக்காங்க. இவ சும்மாவே வாயை திறக்க மாட்டா. இதுல பசங்கள்ட்ட போய் பேசிடுவாளா என்ன? அதுவும் சரிதான். ஸ்கூல் படிக்கும் போது கியாமியான்னு கத்திக்கிட்டு கிடப்பா. இப்ப எப்படி காலேஜ்லயும் அப்படிதான் போய் கத்திக்கிட்டு இருக்கியோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? தங்கம். நித்தி, உன் பையன் எப்ப எந்திரிப்பான்? அவன் எந்திரிச்சிருவாண்டி. கிளம்பும் போது எழுப்பி விடலான் இருக்கேன். எப்பதான் நம்ம கிளம்புவோம்? உங்க அக்கா இருக்காங்களா, அவங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் கிளம்பிடலாம். அவங்களுக்காக தான் வெயிட்டிங்கா? ஆமாமா, அவங்க வீட்டுக்கு அவங்க தானே சீக்கிரம் கிளம்பணும். அக்கா அவ கிளம்பிட்டாளே. அப்ப சரி, போய் கூட்டிட்டு வாடா, நேரம் ஆகுதுல்ல. சரிக்கா. அவ புடவையை கட்டிட்டு கிளம்புறதுக்கு இம்புட்டு நேரம். ஏண்டி அரசி, மேல உட்காரலாம்ல? இல்ல வேணாம் சித்தி,
கீழே நான் உட்காந்துக்கிறேன். இம்புட்டு சோபா கிடக்குது, மேலே ஏறி உட்காரலாம். நீ என்னடானா இப்படி தரையில உட்காந்துருக்க, அதுவும் புது புடவையை கட்டிக்கிட்டு. பரவாயில்ல சித்தி, நான் கீழே இருக்கிறேன். மாமாலாம் இருக்கிறாங்க, நான் கீழே உட்காந்துக்கிறேன் சித்தி. இவ ஒருத்தி மரியாதை மனசுல இருந்தா போதும், இப்படியா கீழே உட்காந்து கிடக்கிறது? ஏண்டா நீயாவது கொஞ்சம் சொல்லலாம்ல. விடுக்கா. அவர் எப்படி சொல்லுவாரு? போன தடவை வந்தப்ப இந்த மாதிரி தான் பேசி மேலே உட்கார சொன்னேன். அப்புறம் ஒரு சண்டையில அவளை பாருடா அன்னைக்கு மரியாதை இல்லாம மேலே உட்காந்துருக்கா, இவளெல்லாம் என்னத்தடா சொல்லி வளர்த்தாங்க அப்படி இப்படின்னு அம்புட்டு சண்டை எடுத்துச்சு. இப்ப அதெல்லாம் நடக்காத மாதிரி நடந்துக்குது. சைக்கோ, சரியான சைக்கோ. எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பா. அந்த அம்மா பேசுற பேச்செல்லாம் நம்பவே முடியாது. மேலே உட்காரடிங்கோ, அப்புறம் திரும்பி ஒரு சண்டையில அதை வேற சொல்லி சொல்லி காட்டுவா. அதை வேற இந்த ஆளு பிடிச்சிக்கிட்டு என்னைய மாங்குன்னு அடிப்பாரு. எனக்கு தேவையா? நான் பாடுக்கு செவனேன்னு தானே உட்காந்துருக்கேன், வேணும்னே கூப்பிட்டு வச்சு வம்புழுக்கிறது. சரி வாங்க பாட்டி, வாங்க சித்தப்பா, வாங்க சித்தி. வாமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. அமர்தா, கிளம்பிட்டியாம்மா? முன்னாடியே கிளம்பிட்டேன் சித்தி. நீ வரத்துக்கு தான் இம்புட்டு நேரம் நாங்கள் காத்துக்கிட்டு கிடந்தோம். அப்படியா? நீ ஒரு 8 முன்னாடியே கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. நீங்க வரணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்றாங்களோன்னு நினைச்சேன். நாங்கெல்லாம் அப்பவே வந்துட்டோம் அமர்தா. ஓ சாரி சித்தி. சரிம்மா, நம்ம எல்லாரும் கிளம்புவோமா? அக்கா அவளும் வந்துட்டா, கிளம்புவோமா? இருடா, இன்னும் சுதன் பையன் எந்திரிக்கவே இல்லை. அவன் எந்திரிச்சோடனே எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். சொண்டால சிரிக்கி. இவன் பேரன் தூங்குறதுனால தான் உட்கார வச்சிருக்கா. இதுக்கு இந்த பிள்ளை மேல வேற பழிய தூக்கி போடுறது. இவெல்லாம் நல்லா இருப்பாளா? நாசமா போயிருவா, விளங்காதவ. சரியான பைத்தியமா இருக்கும் போல. கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் பொழுது எப்படி போக போகுதுன்னே தெரியல. இந்த பைத்தியத்தை கூட்டதுல இருந்து என்னை காப்பாத்துப்பா. பாவம், அந்த பிள்ளை பாவம் போல நிக்குது. அதை என்ன திமிரா பேசுது இந்த பொம்பளை. இந்த பொம்பளை எவளுக்குமே அடங்க மாட்டா போல. இந்த சாமி தான் கேட்கணும். எங்க சாமி கேக்குது? இப்பெல்லாம் சும்மா உம்முனே உட்காந்துருக்கு. தப்பு பண்றவன் தப்பு பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கான். தப்பு பண்ணாம நல்லபடியா வாழணுங்கிறவங்கள தான் ரொம்ப சோதிக்கிறான். ஒரு கட்டத்துல சாமியே இல்லாத மாதிரி ஆயிடுது. நம்ம வாழ்க்கை எப்ப அந்த சந்தோஷமான வாழ்க்கையில போகுமோ தெரியல. அம்மா, அமிர்தா தான் வந்துட்டாலே, இப்ப எல்லாரும் கிளம்பலாமா? ஏய், கொஞ்சம் பொறுமையா இருடா. இன்னும் இந்த சுதன் பையன் எந்திரிக்கவே இல்ல. அவன் ஒரு 10:30 மணிக்கு தான் எந்திரிப்பான். நான் போய் எழுப்பி விடுறேன். டேய், அவனை எதுவும் பண்ணிடாத. அவனா முழிச்சாதான் உண்டு. வேற ஏதாவது பண்ண ரொம்ப ராவடியாயிரும். என்னம்மா? ஏய் சும்மா இருடா, அப்புறம் நித்யா கத்துண்டா. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாமா? 11 மணிக்கா போறது? நீ வேணா ஒண்ணு பண்றியா? என்னம்மா? நீயும் அமிர்தாவும் வண்டியில போயிருங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து கார்ல வந்துடும். சரிம்மா. அப்ப நாங்க முன்னாடி போட்டுமா? போங்கடா. நானே அப்படிதான் சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா கார்ல இத்தனை கொள்ள பேர் பத்தாதுல்ல. சரிம்மா, அப்ப நாங்க வண்டியில கிளம்புறோம். அமிர்தா, ரெடி ஆயிட்டீல? ரெடி ஆயிட்டேங்க. சரி வா, அப்ப கிளம்புவோம். பாத்தியாடா, இந்த பையன் போய் எழுப்புறானா? அவன் எழுப்புறேன்ற பேர்ல வம்புள் துட்டுறாலேவான். அப்புறம் நித்தியா கத்திக்கிட்டே கிடக்கும். இதே தாண்டா இந்த வீட்டுல நடந்துகிட்டே கிடக்கு. நான் பாத்தியா எம்புட்டு அமைதியா அந்த பிள்ளை பாட்டுக்கு வந்துச்சு. புருஷன் கூட போமா அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம எவ்வளவு தன்மையா நடந்துக்கிறோம். நம்மள மாதிரி குணம்லாம் யாருக்குமே வராது. அதுவும் இந்த பிள்ளை இருக்கு பாரு, அப்பா பயங்கரமான ஆளுடா. எதையாவது பாண்டிக்கிட்ட சொல்லி கொடுக்குமோ? ஆமாண்டா, பாண்டி பையலும் அதையும் நம்புறான் பாரு. நம்மளுக்குலாம் அந்த புத்தி வருமா என்ன? ஆமா, உனக்கு அந்த புத்தியெல்லாம் வராது. அந்த ரத்தத்திலே ஊறி போனவா நீ அடுத்தவங்களை பத்தி பேசுறியா? என்னத்த பண்றது, இப்படியே வாய்க்குள்ளாரையே பேசிக்க வேண்டியதான். என் நிலைமை அப்படி. படிக்காதவ என்னையதான் அடக்கி உடக்கி உட்கார வச்சுட்ட. அந்த பிள்ளை படிச்ச பிள்ளை, அந்த பிள்ளைய உட்கார வைக்க முடியுமா? அதான் உனக்கு ரிவீட் அடிக்குது. நீ எவளை பத்தி தான் குறை சொல்லாம இருந்த. அந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், அந்த பிள்ளைய பத்தி குறை சொல்றதே வேலையா வச்சிருக்கு. இதெல்லாம் என்ன மனசு ஜென்மமோ தெரில. அதுங்க ரெண்டும் சின்ன சிறுசுங்க. நம்ம அதுங்களை ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் அதுங்க பாட்டுக்கு நல்லா சந்தோஷமா இருக்க போதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவ இருக்கா பாரு, அப்பா அவளை மாதிரி ஒரு குணத்தை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. ஏன் புருஷங்கிறா. ஏண்டா, கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது. என் புருஷன்னா நான் இத்தனை வருஷமா வளர்த்து வச்சிருக்கேனே. அப்போ என் பையன் தானடா சொல்ல வரும். ஆமாக்கா, அவளெல்லாம் சும்மா விடாத. ஆமையா, சும்மா விட்டுறாத. என் வாழ்க்கையை கெடுத்த, இப்போ அந்த பிள்ளை வாழ்க்கையும் கெடுக்க போறியோ? நீ என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன். என்னம்மா? எனக்கு இந்த ஜெஸ்ஸி நல்லாக்கா? சூப்பரா இருக்குடி தங்கம். அப்ப நீ சொல்லு. நல்லா இருக்குமா? அப்படியா? ஆமா. தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேணாம். ஏண்டி, என் வீட்டுக்காருக்கு என்னடி? ஆக்கு மண்டை ஃபுல்லா முடியே இல்ல, மொட்டை தலை தெரியுது. ஓ, விக்கு வச்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறியா? முடியாது. ஏன்? ஃபுல்லா வெள்ளை முடியா இருக்கு. வெள்ளை முடியெல்லாம் டை அடிச்சுக்கிட்டுமா? அப்ப இந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிப்பியா? சரி. சரியான கள்ளி. தாத்தா. என்னம்மா? அமிர்தா சித்தி எப்ப வருவாங்க? இப்போ வந்துருவா. நான் காணோம்.
வந்துருவாடி தங்கம். வாயில இருந்து கையெடு பாப்பா. முடியாது. யாரோ கதை தாக்க சத்தம் கேட்டுது. ஐ சித்தி. அமிர்தா குட்டி சித்தி. வாமா. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ள வரலையா? வந்திருக்காங்க தாத்தா. பைக்கை நிப்பாட்ட போயிருக்காரு. ஆமாம்மா, இங்க ஒரே டிராஃபிக்கா இருக்கும். அதான் கடைசியில போய் போட்டுட்டு வரேனாரு. சரிம்மா. சித்தி சித்தி, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பாக்கு. அப்படி அடி தங்கம். எங்க உங்க அம்மாவை காணா? அம்மாவும் அப்பாவும் உள்ளார பிஐ வந்துச்சான்னு பார்க்க போய்க்காங்க. அப்படியா? சரி வாங்க நம்மளும் போலாமா? போலாமே. சரி வாங்க. வயசு குட்டியை தூக்கி எம்புட்டு நாளாச்சே. தங்கம் வாங்க. சரி அப்பதான் நான் உள்ளார போறேன். சரிம்மா. மீனாட்சி, இவங்க 2 பேத்த மட்டும் வண்டியில அனுப்பியிருக்காங்க போல. அவங்க பின்னாடி வருவாங்களோ என்னமோ. ஆமாங்க, வரட்டும். என்னென்னலாம் கூத்த பண்ண போதோ தெரியல அந்த பொம்பளை. எதா இருந்தாலும் நம்ம பழகி தானே ஆகணும். பொண்ணும் கொடுத்தாச்சு, நம்மேட்டு நம்ம கீழே இறங்கிதான் ஆகணும். ஏன்னா பொண்ணு வாழ்க்கை முக்கியம்ல. ஆமாங்க. சரி, சாப்பாடு வந்துருச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு அப்புறமா வந்துச்சுன்னா அதுக்கு வேற அந்த அம்மா தாம் தோம்னு குதிக்க போகுது. என்னன்னு போய் பாக்குறேங்க. சரி, பார்த்து என்ன ஏதுன்னு வையி. சரிங்க. மாப்பிள்ள, சிக்கன் 65ல எல்லாம் காரம்லாம் இருக்குல்ல? டாட்டா. என்னம்மா? அமிர்தாமா? அப்பா. ஆமா, எப்ப வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். மாப்பிள்ள எங்கம்மா? வண்டி நிப்பாட்ட போயிருக்காருப்பா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அமிர்தா. நீதான் ரொம்ப ஜாலியா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அட ஏங்க மாமா, நீங்க வேற. டார்ச்சர், மென்டல் டார்ச்சர். கொஞ்சம் பொறுத்து போமா. அந்த அம்மா இங்க வந்து பேசும்போது தான் அதோட தோரணையே தெரிஞ்சது. இருந்தாலும் அது உன் குடும்பம், கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோ. சரிப்பா. ஆமா, லதா எங்க? அதாவா கிச்சன்ல உங்க அம்மா கூட நின்றுட்டு இருந்தா. அப்படியா? இருமா, கூப்பிடுறேன். கஸ்தூரி, கஸ்தூரி. சொல்லுங்கங்க. வா அமிர்தா. எங்கடி மாப்பிள்ள வரல? பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்கம்மா. மாமியார்லாம் காணா. அவங்க எல்லாரும் கார்ல வருவாங்க. எங்களை முன்னாடியே போக சொல்லிட்டாங்க. சரிம்மா. கஸ்தூரி. சொல்லுங்கங்க. அதான் எங்க போச்சு? அதான் உள்ளார கிச்சன்ல கேசடி கிண்டிக்கிட்டு இருந்தா. ஏன் சாப்பாடுல ஸ்வீட் எல்லாம் வந்திருக்குமே? இல்லங்க, வரல. என்னது, வரலையா? ஆமாங்க. அப்புறம் வந்தவங்களுக்கு சீட்டு வைக்கணும்ல, அதான் கேசரி கிண்டி தெரியாடின்னு கேட்டேன். கிண்டிக்கிட்டு இருக்கா. சரி, சீக்கிரமா ஆகட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க. அப்புறம் வந்தோடனே சாப்பாடு வேணும்னா சாப்பாடு போட்டுருவோம். ஏங்க எங்க போடுறது? ரூம் இருக்குல்ல, அங்கேயே போட்டுருவோம். எங்க டேபிள் சேர்லாம் போட்டிருக்கீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஏன் மாப்பிள்ள, அங்க விரிப்பெல்லாம் விரிச்சு வச்சிருக்கீல? ரூம் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் மாமா. சாப்பிடணும்னு போனாங்கன்னா கரெக்டா உட்காந்து சாப்பிடலாம். ஒரு பந்திக்கே ஒரு 10 பேரு போதும்ல மாமா? ஆமா மாப்பிள்ள, அவங்க வீட்டுல ஒரு 10-15 பேரு. அடுத்த பந்திக்கு உட்கார்ந்தா கூட 2 பந்தியில முடிஞ்சிடும். நம்ம வீட்டுல ஒரு 10 பேரு, அவ்வளவுதானே. 3 பந்தி தான். நானும் லதாவும் கடைசியா பரிமாறிட்டு லேட்டாவே சாப்பிட்றோம். சரி கஸ்தூரி. சரி, நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சரிங்க. சாப்பாடெல்லாம் வந்துருச்சுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோடனே சாப்பாடை போட்டுற வேண்டியதான். சரி மீனாட்சி. வாங்க தம்பி. வாங்க தம்பி. அவர்தான் இப்பதான் உள்ளார போச்சு. சரிங்க பாட்டி. எதுவும் சொன்னாலா? அப்பா அம்மாலாம் கார்ல வராங்க அப்படின்னு சொன்னா. ஆமா, நாங்க முன்னாடியே பைக்ல வந்துட்டோம். சரிங்க தம்பி, உள்ளாரதான் இருக்கா, போய் பாருங்க. சரிங்க பாட்டி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன ஆளை காணாமே. வாங்கம்மா. வாங்கத்தா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. அங்க உட்காருங்க. வாங்க. ஆமா, உன் பையன் எங்க? நித்யா. ஆமா, உன்னையே தான் கேட்குறாங்க. பையன் எங்கம்மான்னு கேட்டேன். இதுவா மாமா வச்சிருக்காங்க. சரிம்மா, உட்காருமா. இந்தா என் பையனை போய் கூட்டிட்டு வந்துடுறேன் பாட்டி. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அம்மா, அவங்க என் தம்பி பொண்டாட்டி, தம்பி பொண்ணு. வணக்கம்மா. தெரியும்பா. கல்யாணத்துல பார்த்தது. வயசு அதெல்லாம் மறந்துட்டியலோன்னு நினைச்சேன். இவதான் என் தம்பி பொண்ணு கலை. மாமா, எல்லாரும் வந்து உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க தம்பி. நீங்களும் உட்காருங்கம்மா. உட்காருங்க ஐயா. ஏங்க நீங்க உட்காருங்க. நான் எல்லாத்துக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி மீனாட்சி. அம்மா, என்னத்தா சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு காப்பி? பேசாம எல்லாரும் சாப்பாடே சாப்பிட்டுருவோமே அப்படிங்கிறீங்களா? சரிம்மா, அப்ப சாப்பாடே சாப்பிடலாம். இருங்க, நித்யாவும் வந்துடட்டும். எங்க அம்மாவை கூட்டிட்டு வரா. அவங்க கொஞ்சம் வயசானவங்க பத்தியலா, நடக்க முடியாது. அதான் அவளை கூட்டிட்டு வரா. சரிங்கம்மா, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க, மொத மாடிதான். சரிங்க. இந்த கறி விருந்தெல்லாம் என்னென்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சு என்னென்னலாம் சண்டை போட போறான்னு தெரியல. பாவம் அந்த புள்ள. இந்த பொம்பளை நடிப்பை பார்த்துட்டு இந்த குடும்பமே அமைதியா இருக்கு. அமைதியா பேசுறானாலே கலகம் தானே உண்டாகும். என்னத்த கலகத்தை உண்டாக்க போறான்னு தெரியலையே.